எக்ஸசைஸ் 2.4ல் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 9th சம். கொஷினை பாருங்கள். தி கிராண்ட் ஃபாதர் இஸ் 10 times ஓல்டர் than இஸ் கிராண்ட் டாட்டர். அப்போ யாரெலாம் இருக்காங்கன்னா கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க, கிராண்ட் டாட்டரும் இருக்காங்க. சரியா? கிராண்ட் டாட்டரும் இருக்காங்க. இதில் வந்து கிராண்ட் டாட்டர் சின்னவங்கள நம்ம வந்து தெரியலை, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா 10 times ஓல்டர் தென் கிராண்ட் டாட்டர். ஸோ இவங்க 10x இருப்பாங்க. அதுக்கடுத்து ஹீ இஸ் ஆல்சோ 54 years ஓல்டர் தென் ஹர். ஹீ இஸ் ஆல்சோ பாருங்கள் 10 times ஓல்டர் தென் ஹிஸ் கிராண்ட் டாட்டர்னு சொல்லியாச்சு. அதுவும் போக அந்த கிராண்ட் ஃபாதர் வந்து எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 54 years ஓல்டர் தென் ஹர். ஸோ ஃபைண்ட் தேர் ப்ரெசன்ட் ஏஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து என்னென்னா 54 years ஓல்டர் தென் ஹர். ஸோ இவர் 10 times எக்ஸ்னாலும் அதை விட என்னது 54 times கூடுதலாக இருக்கிறார். இவரோட ஏஜ் வந்து 54 years அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் தேர் ப்ரெசன்ட் ஏஜஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். சரியா? 10x + 54 is equal to x. So 10x minus x equal to minus 54. So 9x equal to minus 54. So x is equal to 54 by 9. So x is equal to 6. So x is equal to 6. அவ்வளோதான். x is equal to 6. அப்போனா கிராண்ட் டாட்டரோட ஏஜ் எவ்வளவு? 6. கிராண்ட் டாட்டர் ஏஜ் வந்து எவ்வளோமா? கிராண்ட் டாட்டரோட ஏஜ் வந்து 6 years. அப்போ கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் என்னவாக தான் இருக்கும்? கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் என்னவாக இருக்கும்? 10 times x இல்லையா? ஸோ 10 into 6 60 years. அவ்வளோதான். ஃபினிஷ். ரெண்டோரோட ஏஜும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதில் வந்து என்ன அப்படின்னா இதை மட்டும் கண்டுபிடிச்சி, இதுதான் கிவன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கண்டுபிடிச்சி அதை எக்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு கிராண்ட் டாட்டரோட ஏஜ் கிடச்சிருது. அதை வச்சு நம்ம கிராண்ட் ஃபாதரோட ஏஜையும் நம்ம கால்குலேட் பண்ணி ரெண்டோரோட ஏஜையும் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். வெரி சிம்பிள் ப்ராப்ளம். பட் வந்து கரெக்டாக ப்ரொசீஜர் கொண்டு வரணும். ஓகேவா? ஓகே, இதுதான் 10x எக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு 54 years ஒரு ஓல்டராக இருக்கிறதுனால அதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு பேரோட ஏஜை ஈக்குவேட் பண்ணியே இதை சால்வ் பண்ணி கொண்டு வரலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.